அட்சய திருதியை இந்து மற்றும் சமணர்களின் புனித நாள் ஆகும். அது தமிழ் மாதமான சித்திரையில் வளர்பிறையில் அமாவாசை நாளை அடுத்த 3ஆம் நாளில் கொண்டாடப்படுவதாகும். அட்சய திருதியை ரோஹிணி நட்சத்திரத்துடன் வரும் நாள் மிக மங்களகரமானதாக கருதப்படுகிறது. அட்சயா எனும் சொல் சமசுகிருதத்தில் எப்போதும் குறையாதது எனும் பொருளில் வழங்கப்படுகிறது. மேலும் இந்த நாள் நல்ல பலன்களையும் வெற்றியையும் தரும் என்று நம்பப்படுகிறது. முதல் யுகமான கிருத யுகத்தில் பிரம்மனால் உலகம் தோற்றுவித்த நாள் அட்சய திருதியையாகும். இந்நாளில் சூரியனும் சந்திரனும் சம அளவு உயரொளியுடன் விளங்கும் என நம்பப்படுகிறது. இந்து இதிகாசப்படி அட்சய திருதியை நாளன்றே வேதவியாசர் மகாபாரத இதிகாசத்தை விநாயகரிடம் எழுதச் சொல்லி கட்டளையிட்டார். திருமாலின் அவதாரமான பரசுராமரின் பிறந்த நாளாகவும் கடைபிடிக்கப்படுகிறது. காஞ்சியில் அன்னபூரணி தாயாரிடமிருந்து சிவபெருமான் தமது பிச்சை பாத்திரம் நிரம்பும் அளவு உணவைப் பெற்றதும் அட்சய திருதியை அன்றுதான். இந்த புனிதமான நாளுடன் ஏராளமான புராணக் கதைகள் பின்னிப் பிணைந்துள்ளன. ஆனால் அவற்றில் மிக முக்கியமானது அன்னபூர்ணா தேவியை சுற்றி வருகிறது. வேதங்களின்படி பார்வதி தேவியின் அவதாரமான அன்னபூர்ணா தேவி இந்த மகிழ்ச்சியான அட்சய திருதியின் போது பசித்தவர்களுக்கு தாராளமாக உணவை வழங்குவதற்காக வெளிப்பட்டார். புராணத்தின்படி சிவபெருமான் ஒரு பிச்சைக்காரனாக மாறுவேடமிட்டு அன்னபூர்ணாவை சந்தித்து உணவு கேட்டதாக கூறப்படுகிறது. பிரபஞ்சத்தின் இறைவன் ஏன் உணவுக்காக பிச்சை எடுக்க வேண்டும் என்று ஒருவர் யோசிக்கலாம். இந்த செயல் மனிதகுலத்திற்கு ஒரு ஆன்மீக நினைவூட்டலாக அமைந்தது. ஏழைகளுக்கு உணவளிப்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தியது. பாஞ்சாலியின் மானம் காக்க கண்ணன் அட்சய் என்று கூறி பாஞ்சாலியின் ஆடையை வளரச் செய்ததும் அட்சய திருதியை நாளன்றுதான். பகீரதன் தவம் செய்து இந்தியாவின் மிகப் புனிதமான புண்ணிய நதியான கங்கை நதி சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு வரவழைத்தது இந்நாளில்தான் எனக் கூறப்படுகிறது. இந்நாளில் கங்கை நதியில் நீராடுவது மிக மங்களகரமானது எனக் கருதப்படுகிறது. சமணர்களைப் பொறுத்தவரை தீர்த்தங்கரர்களுள் ஒருவராகிய ரிஷபதேவரின் நினைவாக இந்நாள் அனுசரிக்கப்படுகிறது. சில சமணர்கள் இவ்விழாவை வர்ச்சிதப எனும் பெயரால் குறிப்பிடுகின்றனர். சமணர்கள் இந்நாளில் உண்ணா நோன்பு மற்றும் துறவு வழமைகளை கடைப்பிடிக்கின்றனர். குறிப்பாக பாலிதானா, குஜராத் போன்ற புனித பயண இடங்களில் இது கடைப்பிடிக்கப்படுகிறது. ஓராண்டு முழுவதும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் உண்ணா நோன்பு இருக்கும். வர்சி தப் எனப்படும் நோன்பை கடைப்பிடிப்போர் இந்த நாளில் பாரணை செய்து கரும்புச் சாற்றை அருந்தி தமது தபசை நிறைவு செய்கின்றனர். செல்வத்திற்கு அதிபதியான குபேரரே செல்வமிக்க கடவுள் என நம்பப்படுகிறார். இந்த நாளில் குபேரர் விஷ்ணுவின் மனைவியும் செல்வத்திற்கான தெய்வமான லட்சுமியை வணங்குவார் என லட்சுமி தந்தரம் எனும் நூல் கூறுகிறது. இந்த நாளில் குபேர லட்சுமி பூசை நடத்தப்படுகிறது. அதில் லட்சுமி உருவப்படத்துடன் குபேரரின் அடையாளமான சுதர்சன குபேர எந்திரமும் ஒன்றாக வைக்கப்பட்டு வணங்கப்படுகிறது. வங்காளத்தில் அட்சய திருதியை நாளில் அல்கதா எனும் விழா கொண்டாடப்படுகிறது. அது விநாயகர் மற்றும் லட்சுமியை வணங்கி புதிய வணிகக் கணக்குப் புத்தகத்தை எழுதத் தொடங்கும் நாளாகும். வங்காளிகள் இந்த நாளில் பல சமயச் சடங்குகளையும் செய்கின்றனர். இந்த நாள் ஜாட் எனப்படும் விவசாய சமூகத்திற்கும் மிக மங்களகரமான நாளாகும். விடியற்காலையில் ஜாட் குடும்பத்தின் ஓர் ஆண் நிலத்திற்கு மண்வெட்டியுடன் செல்வார். நிலத்திற்குச் செல்லும் வழியில் எதிர்ப்படும் அனைத்து விலங்குகளும் பறவைகளும் மழை மற்றும் பயிர்களுக்கு நிமித்தங்களாகவும் அறிகுறிகளாகவும் கருதப்படுகின்றன. அட்சய திருதியை திருமணங்களுக்கு ஏற்ற காலமாகவும் கருதப்படுவதால் அந்நாளில் பெரும் எண்ணிக்கையிலான திருமணங்களும் நடத்தப்படுகின்றன. இந்த நாளில் குழந்தைக்கு முதல் அன்னம் ஊட்டும் சடங்கு செய்யலாம். சங்கீதம் கற்கத் தொடங்கலாம். வேதத்தில் அட்சய திருதியை நாளில் அறிவு பெறுதல் அல்லது கொடையளித்தல் நல்ல பலன் அளிக்கும் எனக் கூறுகின்றன. குறிப்பாக மங்களகரமான நீண்டகால சொத்துக்களான தங்கம், வெள்ளி, அவற்றினால் செய்யப்பட்ட நகைகள், வைரம்
மற்றும் இதர விலைமதிப்பற்ற கற்கள் மற்றும் வீடுமனைகள் போன்றவற்றை வாங்க உகந்த நாளாகவும் கருதப்படுகிறது. அட்சய திருதியை நாளில் தொடங்கப்பட்ட எந்தவொரு முயற்சியும் தொடர்ச்சியாக வளர்ந்து நன்மையை கொடுக்கும் எனக் கூறுகின்றனர். ஆகையால் ஒரு வணிகத்தினை துவங்குவது, கட்டடம் கட்ட, பூமி பூஷையிடுவது போன்ற புதிய முயற்சிகளை அட்சய திருதியை நாளில் செய்ய பலர் விரும்புகின்றனர். கங்கை, யமுனை, சரஸ்வதி, காவிரி, நர்மதை, துங்கபத்ரா, கோதாவரி, கண்டகி, தாமிரபரணி போன்ற புனித நதிகளையும், மானச சரோவரம், புஷ்கரம், கௌரிகுண்டம் ஆகிய புனித தடாகங்களையும் மானசீகமாக வழிபடுவதும் நீராடுவதும் புண்ணிய பலன் தரும். விஷ்ணு பக்தர்கள் உண்ணாவிரதம் இருப்பதோடு ஏழைகளுக்கு உணவு, உடை மற்றும் எண்ணெய் விநியோகம் போன்ற நடவடிக்கைகளிலும் ஈடுபடுகிறார்கள். விஷ்ணுவுக்குப் பிரியமான துளசி கடவுளுக்குப் படைக்கப்பட்ட பல்வேறு உணவுகளில் சேர்க்கப்படுகிறது. பின்னர் அவை பிரசாதமாக விநியோகிக்கப்படுகின்றன. ஏழைகள், மாற்றுத்திறனாளிகள், ஆதரவற்றோர் ஆகியோருக்கு செய்யும் தானம், தர்மம், உதவிகள் பல பிறவிகளுக்கு புண்ணிய பலன் தரும். சில குறிப்பிட்ட கோவில்கள் அட்சய திருதியை நாளன்று வழிபட சிறந்தவையாக கருதப்படுகின்றன. அதிலும் லட்சுமி திருக்கோவில்களில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு, திருக்கோவிலுக்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு மங்கள பொருள்கள் வழங்கப்பட்டு, சிறப்பு அன்னதானமும் வழங்கப்படும். இந்த அட்சய திருதியை உங்கள் வாழ்க்கையில் நித்திய செழிப்பையும் வளத்தையும், ஏராளமான மகிழ்ச்சியையும் வெற்றியையும் கொண்டு வரட்டும். இனிய அட்சய திருதியை நல்வாழ்த்துக்கள்.